பெரியாரை பத்தி பேசுறா நான் சந்தோஷப்படுற ஆளு. ஏன்னா அந்த ஆள் உலகத்தில் இருக்கக்கூடாத ஆள். எதனால சார் அவள் மேல இவ்வளவு இருக்கு? அவரால் இந்த நாட்டுக்கு என்ன நன்மைன்னு கேட்கிறேன். வண்டி அந்த பொம்பளைக்கு தள்ளலைங்கிறதுனால அவளை 500 ரூபாய் கொடுத்து மாற்றணுங்கிறதுனால ஒரு வெஞ்சன்ஸ்ல பொய் வழக்கு போடுறீங்கள. அவர் திருட்டு பட்டம் எப்படி கட்டலாம்? இந்த பொம்பளையே திருடுன்னு சொல்லி நிறைய தளத்துல வருது, சீட்டிங்னு போடுறாங்க. மாறன் வந்து கல்யாணம் பண்ண விட்டுட்டு ஓடி போயிட்டு அவருக்கு 2 பொண்டாட்டி 3 புருஷன் 4 புருஷன் அவன் சொல்றான். அவளை ஏன் கைது பண்ணல? அடிக்க சொன்னா அடிச்சவனை பிடிச்சி உள்ள போட்டான். அடிச்ச நாய்களாவது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அதிகாரி சொன்னாலும் இவனை போட்டு அடிக்கலாமான்னு யோசிக்கணும். அவனும் அப்பம் கூட பிறந்தாலும் அப்போ அம்மா பொண்டாட்டி பிள்ளை கூட இருந்தாலும் இல்லைமோ நாய். அந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க 5 பேர். திமுகவுடன் கூட்டணி இல்லை, ஏடிஎம்கேவுடன் கூட்டணி இல்லை, நானே முதலமைச்சர் தானு எவன் அகமா இருக்கானோ அழிஞ்சுடும். தன்னம்பிக்கை தானே சார்? தன்னம்பிக்கை அகம். தன்னம்பிக்கை என்பது வேறு, அகம் என்பது வேறு. எம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்று தான் வந்து முதல் வருஷம் நினைவு நாள். நீங்களும் இன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்க. அவரோட கொலை வழக்க தமிழக அரசு கையாண்ட விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னும் நிறைய பேரை அந்த அம்மாவுடைய பொற்கொடி அவருடைய மிஸ்ஸஸ் என்கிட்ட பேசும்போது சொல்ல நிறைய பேர் இதில் இருக்காங்கண்ணே, நிறைய பேரை கைது பண்ணலை அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு இவ்வளோதான் முடிச்சிருக்காங்க. இது பதில் இறைவன் தான் பதில் சொல்ல முடியும். இல்லைங்க சார், இப்போ உங்களுக்கே தெரியும்ல, இப்போ எதனால் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை, அந்த கொலை எதுக்கு நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. நல்ல எல்லாரு கூடயும் நல்ல சொவியலாக பழகக்கூடிய தம்பி தான், எல்லாரு கூடயும் நல்லா இருப்பாப்புல, எல்லாரையும் நல்லா ரிசீவ் பண்ணுவாப்புல, எல்லாரும் கூட அண்ணன் தம்பியாக இருப்பாப்புல. கொலை நடந்தவங்களாம் நாங்களாம் ஷாக் ஆகிட்டோம். அவனை எதுக்கு கொலை பண்ணாங்க? பச்சை பிள்ளை மாதிரி இருப்பானே, இவனை எதுக்கு கொலை பண்ணாங்க? அப்படி தான் யோசித்தோமே தவிர, ஆனால் பேக்கில் என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அதை பற்றி எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பழகிறதுக்கு எப்படி சார்? நல்ல ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது உங்களுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. 40 வருஷம் முன்னால் பார்த்துங்க. அப்போ வயசு என்ன இருக்கு, சின்ன பையன். நான் ஓரளவு எங்கே இருப்பேன். அப்போ வரும்போது வந்து என்னை பார்க்க வந்திருந்தாப்புல. அப்போவும் பார்க்க வரும்போது என் பிள்ளைகள்லாம் தூக்கி விளையாண்டுக்கிட்டு, சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு தூக்கிட்டுலாம் அலைஞ்சாப்புல. இது நிகழ்வு 40 வருஷம் முன்னாடி. இப்போது அவர் இப்போ இறந்துட்டார். இப்போ அடுத்ததாக வந்து அவர் ஒரு தலித் தலைவராக அறியப்பட்டவர். அடுத்ததாக போய் ஜெகன்மூர்த்தி மீது வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக வலைதளங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற தலைவர்களுக்கு வந்து ஒரு அடக்குமுறை பண்ணுறாங்க. ஒன்று கொலை நடக்குது, இல்லைன்னா அடக்குமுறை நடக்குது, அவங்களுக்கு எதிரான வழக்கு போடுறது, அவங்கள அடக்கி ஒடுக்க நினைக்குது இந்த அரசுன்ற மாதிரி சமூக வலைதளத்தை தொடர்ச்சி எழுதுறாங்க. உங்களோட பார்வை? இது உண்மைதான். ஏன்னா இது ஆரம்ப காலத்தில் நான்லாம் 45 வருஷத்துக்கு முன்னால் வளர்ச்சி அடையும் போது என்ன நெருக்கல்களும் திமுக அண்ணா திமுக எல்லாம் மாறி மாறி நடக்கத்தான் செஞ்சாங்க. அவ்வளோ பொய் வழக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மீடியாவில் சொல்லுங்க, 52 வழக்கு என் மேலே போட்டிருக்காங்க. இன்னும் போகிறதான் செய்வாங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் பிறந்தா இவங்களை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இது வந்து இந்த சமுதாயத்தில் பிறந்தனால சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள்லாம் பட்டியலிருந்து வெளியில் போனியா, நான் எஸ்சியே கிடையாதுன்னு சொல்லி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். இதான் உண்மை. இது தொண்டு நடக்கிற உண்மை சம்பவம். இப்போ எல்லா கட்சிகளும் இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மீண்டும் மீண்டும் அவங்க கூட கூட்டணி நிற்கிறதுக்கான அரசியல் சூழ்நிலை என்ன பண்ணும்? அரசியல் அங்கீகாரம் வேணும். இவங்க 2 பேரை தவிர வேற யார் இருக்கா? ஒன்று இவங்ககிட்ட இருக்கணும், ஏடிஎம்கேல இருக்கணும், இல்லாட்டி டிஎம்கேல இருக்கணும். 2 பேரை தவிர யார்கிட்ட இருக்கணும் அரசியல்? அதில் அப்போ பேசும்போது நீ அவங்கள பற்றி இப்படி பேசுனேன், நீ இவங்களை பற்றி பேசுன்னு மீடியா கேட்கும்போது அதில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். உங்களோட முக்கிய குறிக்கோள் வந்து பட்டியலிருந்து வெளியே வரணும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறீங்க. 2021 ரிசர்வ் தொகுதியில் தான் இருந்தீங்க, 24 ரிசர்வில் தான் இருந்தீங்க. பட் ஆனால் இப்போ அது ஒரு முதல் அடியாக பட்டியலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு முதல் அடியாக ஒரு ஜெனரல் தொகுதியில் நிற்கிறாங்க. ஜெனரல் தொகுதி வந்து கூட்டணியில் அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது இல்லை. நான்லாம் பொது தொகுதி நிறைய திருப்பி கேட்டிருக்கேன், நெல்லை தொகுதியவே கேட்டிருக்கேன். அரசியல் கூட்டணியில் இல்லை, அது வேங்க கேட்காங்க, அவங்களே கெஞ்சிருவாங்க வேண்டாம் உங்களுக்குன்னு கொடுக்குற தொகுதியை நின்றுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்காம ஏதாவது ஒரு தொகுதியை கொடுப்பாங்க. அது தவறுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீடியாவில் நிறைய சொல்லுவோம். கூட்டணி தர்மம் என்றால் கூட்டணி தலைவர்கள் கேட்கின்ற தொகுதியை கொடுக்கணும், அதுதான் நல்லது. இந்த திருப்பு அப்படி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன்.
எந்த கூட்டணி அது அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தான் தேர்தல் காலகட்டத்தில் தான் நான் முடிவெடுப்பேன். இப்போதைக்கு முடிவெடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச நான் இந்திரா காலத்திலிருந்து நிறைய தலைவர்களை நான் சந்திச்சுட்டேன், ஆனால் நான் சந்தித்த தலைவர்கள்லேயே எனக்கு மோடி அவர்கள் தான் எனக்கு மிகவும் மனசுக்கு பிடித்த மோடி இப்பவும் எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை பிடிக்கும். ஒருத்தருக்கு காமராசர் பிடிக்கும், ஒருத்தருக்கு அண்ணாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு கலைஞரை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும். எனக்கு மோடியை பிடிக்கும். அது காரணம் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல மனிதன். ஆனால் மதவாதத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னு ஒரு அவருக்கு மேலே ஒரு உங்கள் மதம் உங்களுக்கு பெருசு, என் மதம் எனக்கு பெருசு, இல்லை என்ன தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்கள் மதம் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் உங்கள் மதம் உங்களுக்கு பெருசு, கிறிஸ்டினாக இருந்தால் இயேசுநாதர் உங்களுக்கு பெருசு, மோடியாக இருந்தால் அவர் மதத்தை பெருசு. அவங்கவுங்க மதத்தையிலேருந்து நுழைக்குதுங்க. அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு இல்லை, என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு பெருசு. ஆனால் மற்ற மதத்தை தாழ்வுபடுத்துது, மற்ற மதத்தை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மோடி வந்து இன்னொரு மதத்தை குறைச்சாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. குஜராத் கலவரம் வந்து மோடியால தான் நடந்ததுன்னு இப்போ சொல்றாங்க. தேவையில்லாத சர்ச்சைகளை சொல்லுவாங்க. குஜராத் கலவரத்துக்கும் மதத்துக்கும் என்ன தராரு சொல்லுங்க. அப்படிதான் சார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க நமக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணும்ல. கலவரம் நடந்ததுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மேல. அப்போதைய முதல்வர் மோடி தான். மோடி நினைச்சிருந்தா அந்த கலவரத்தை தடுத்து. இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக எத்தனை கலவரம் நடந்திருக்கு? அப்ப எல்லாமே அவர் தான் பொறுப்பா? எதிர்கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அந்த அம்மா ஆட்சியாளும் போது நிறைய கலவரங்கள் நடந்திருக்கு. அதுக்கு அந்த அம்மா தான் பொறுப்பா? அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எதனால் எந்த சூழ்நிலையினால் இந்த கலவரம் இங்கே ஏற்படுது, யாரால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிதான் நமக்கு செய்யணுமே தவிர எல்லாத்துக்கும் மோடி மேலே பழி போடணும்னு போடக்கூடாது. எனக்கு அவரை பிடிக்குங்கிறதுக்கான கரப்ஷனில் தான் ஒரு நேர்மையான ஒரு பிரதமர், அது ஒன்று தான் எனக்கு அவரை பிடிக்கும். மதத்தின் அடிப்படையில் இல்லை. நீங்கள் இளைஞரணி தலைவராக இருந்து செயல்பட்ட ஒரு கட்சி இப்போ பிளவுபட்டு ஒரு பெரிய சூழலில் பிளவுபட்டு நிற்குது. அந்த பிளவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருத்தம் தான் படுறேன். ஏன்னா அவர் வந்து சீனியர் மோஸ்ட் லீடர் டாக்டர் ராமதாஸ் அண்ணன். அவர் உழைச்சது வந்து வன்னியர் மக்களுக்கு வேண்டி ஆரம்ப காலத்தில் 1988-89 ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வளர்த்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் நான் அவர் கூட இருந்தேன். நான் அவர் தீரன் நாங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். சாப் சுப்ரமணியம் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார், நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ நான் மாநில இளைஞரணி தலைவராக நான் தான் இருந்தேன். சந்தர்ப்ப சொல்லணுமோ அவர்கள் செய்த தவறுகள் நிறைய டாக்டர் பண்ணதுனால நாங்களாம் வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவர் சொன்னது, மேடைக்கு தெருவாக பேசுனது, தென் மாவட்டத்தில் நான் அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் மேடையில் ஒவ்வொரு மேடையிலும் பேசுவார். அப்போ பேசும்போது நானோ என் குடும்பமோ பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ கால் வைக்க மாட்டேன், அப்படி வைத்தால் என்னை சவுக்கால் அடிங்கள் என்று அவர் தான் தெருவாக வீதியாக பிரச்சாரம் பண்ணார். இப்போ அவரை சவுக்கால ஒரு பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்கு அவன் பையன் தண்டனை கொடுத்துட்ருக்காரு. தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த 5 பேர் வந்து துப்பாக்கி சுட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. அதுக்காக 6 பேர் நாங்கள் சுட்டுட்டாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கு அவர்கிட்ட நீங்கள் பேசின மாதிரியும் அவர் வந்து அது மறுத்துட்டாரு. என்னுடைய மகனுடைய திருமணம் இருக்குது, அதனால் நான் வந்து இது இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக. அதாவது அம்பேத்கர் சிலை திறப்பதுக்கு பனையூருங்கிற கிராமத்துக்கு அம்பேத்கர் சிலை இருக்குது. அப்போ பாட்டாளி மக்கள் குடிச்சுள்ள இளைஞரணி தலைவராக நான் இருந்தேன். அப்போ வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார், அவர் கட்சியில் பாட்டாளி கட்சியில் இருந்தார். நானும் அவரும் திறக்க போகிறோம். பரமக்குடி ரயில்வே கேட் பக்கத்தில் எங்கள் கண் முன்னாலே ஷூட்டிங் நடக்குது, நான் கண் முன்னாலே. அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் உடனே நான் அதுக்குள்ளே மக்கள்லாம் என்னை மறித்து முற்றுகையிட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து சிலையை திறந்து தான் போகணுன்னு சொல்லி நைட்டு 11:30 மணி ஷூட்டிங் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம் பரமக்குடி 5 முக்கில் மறித்த உடனே நான் கொடியைத்தான் நான் சிலை திறக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு போய் பனையூரில் போய் சிலையை திறந்தோம், நானும் பண்ணிட்டு ஆகிறோம். அப்போ 5 பேர் ஷூட்டிங் பண்ணி இறந்து போனாங்க. இறந்த உடனே நாங்கள் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். 3 பேர் இறந்தது. ஃபோன் பண்ணி அப்போது லேண்ட்லைன் தானே, இந்த மாதிரி ஷூட்டிங் ஆகி போச்சு, ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும் தலைவர் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அண்ணன் தான் சொன்னேன், அண்ணன் பேசணும் அப்படின்னு. என்னுடைய திருமணம் என் பையனுக்கு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு சொன்னேன். அதில் தான் நான் கோவப்பட்டு வெளியில் போனேன். இதுதான் ஒன்று. அந்த சூழல் எப்படி உங்கள் மனசை காயப்படுத்து? ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு. அப்போது தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த யாவும் செத்தாலும் கேட்க மாட்டார். வன்னியர் மக்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனை நாங்கள் தென் மாவட்டத்தில் போராட்டம் பண்ணணும். விடுதலை புலிகளுடைய போராட்டம் ஒன்று அதுக்கு முன்னால் பண்ணோம், தீவெட்டி போராட்டம். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் போய் தீவெட்டி, அதில் 2000 பேர் நாங்கள் கைதானோம் அதுக்கு முன்னால். அப்போ நான் என்னுடைய சமுதாயத்துக்கான சாகும்போது என்னால் பார்த்துட்டேன். அதுக்காக வளர்ந்தவன். ஒருதாய மக்கள் மாநாடு 89 வரை போட்டிருக்கோம். அதுக்கும் 2 பேரும் பலரும் பள்ளி ஒன்று சொல்லி மேடையில் பேசிவிட்டு 4 பேர் 5 பேர் சாகும்போது நீ பொறுமையாக இருக்கும்போது என் பையன் கல்யாணம் முக்கியம், நீ பேசாமல் இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதனால தான் நான் வெளியில் வந்த நோக்கம் அது ஒன்று தான்.
சார் நீங்கள் பழைய எம்ஜிஆர் காலத்து அதிமுகவும் பார்த்துருக்கீங்க, கலைஞர் காலத்து திமுகவும் பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கிற அதிமுக திமுக பற்றி உங்களோட பார்வை? 2 பேரும் சண்டை போட்டு கிடக்காங்க, வருத்தமாக இருக்குது. மக்கள் மனநிலை பரிதாபமாக இருக்குது. இதுதான் உண்மை. பரிதாபம்னா என்ன? பரிதாபம்னா எப்படி? என்ன ஆட்சியை பற்றி மதிப்பீடு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆட்சியை பற்றி சொல்ல, பொதுவாக மக்களுடைய மனநிலையை பற்றி சொல்கிறேன். நான் மக்களாக பேசுகிறேன், அரசியல் தலைவராக பேசுகிறேன். ஏன்னா இவங்களுடைய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இல்லையே என்று நான் வேதனையில் பேசுகிறேன். யாருக்குமே யாரும் செய்யலையே வேதனையை பேசுகிறேன். அரசியல் கூட்டணி தலைவர்களை மதிக்கவில்லை என்பதற்காக நான் பேசுகிறேன். அரசியலில் எங்களை அங்கீகாரம் கொடுக்கவில்லையே என்பதற்காக நான் பேசுகிறேன். ஒருத்தருக்கும் ஒன்றுமே செய்யலை. கூட்டணினா ஒன்றா வைப்பாங்க, ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க. ஜெயிச்சோடனே கூட்டணி தலைவர்களையோ அங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவாக போகிறவரையோ மதிக்கிறதில்லை. எந்த வேலையும் அந்த மக்களுக்கு செய்வதற்கு அவங்க செய்து கொடுப்பதில்லை. இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டிவியில் வேல்முருகன் படுற பாடு, என்ன பாடு, கூட்டணியில் இருந்துட்டு என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, மக்களுக்கு செய்ய விட மாட்டேங்கிறேன், ஈகட்டால் செய்ய மாட்டேங்க. உதாரணத்துக்கு அவர் ஒரு ஆள் போதும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதுதான் உண்மை. தமிழக அரசியல் வரலாறுன்னு ஒன்று எடுத்துங்கன்னா அதில் உங்களோட பேர் வந்து இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் இன்னும் சட்டமன்றத்துக்குள்ளே போகல. அந்த வருத்தம் இருக்குங்களா? எனக்கு அந்த வருத்தம் கிடையாது. சட்டமன்றத்துக்கு போகல, பாராளுமன்றத்துக்கு போகல, வருத்தம் கிடையாது. நான் நிற்கிற தொகுதியில் அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியலையே என்ற வருத்தம் இருக்கு. பாராளுமன்றம் சட்டமன்றம் போகல, எங்க வருத்தம் இல்லை. நான் என்னைக்கு ராஜா தான், என்னைக்கு இப்படி தான் இருப்பேன். ஆனால் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அங்கீகாரம் வேணும், அரசியல் அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது வருத்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ முருகனுக்காக மாநாடெல்லாம் நடத்தினாங்க சார். இது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தி தரும் நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து அரசியல் மாநாடு இல்லையே, நீங்க தப்பா சொல்லுங்க சார். அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு திருமண விழானா எல்லா அரசியல் தலைவரும் வருவாங்க, ஒரு கோயில் விழானா எல்லா அரசியல் தலைவரும் போவாங்க. அது மாதிரி அது ஒரு திருமண விழாவும் கிடையாது, அது கோயில் விழா ஃபங்க்ஷன். அவங்களே டிக்ளேர் பண்ணது. இது வந்து நிச்சயமா வந்து அரசியல் விழா இல்லைன்னா அவங்களே டிக்ளேர் பண்ணி தான் நடத்துறாங்க. அவங்க அரசியல் விழான்னு சொன்னால் நான் பேசலாம். அது பொது விழா இருக்கும்போது அதில் பேசுகிற அவசியம் ஒன்றுமே இல்லையே. முருகனை வச்சு அவங்க பாடினாங்க, துதி பாடினாங்க, அவ்வளோதான். வேற ஏதாவது அரசியல் கலந்து பேசினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அண்ணாவையும் பெரியாரையும் வந்து சித்தரித்து சில வீடியோக்கள். அண்ணா ஒரு அரசியல் தலைவர், பெரியார் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, சரிதானா? இப்போ இது அண்ணா பேசுனாருங்கன்னா திமுககாரங்க ஏடிஎம்காரன் தான் கோவப்படணும், சரியா? அவங்களே கோவப்படும் போது உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? அதில் ஒன்றும் இல்லை. பெரியாரை பற்றி பேசுனா நான் சந்தோஷப்படுற ஆள். ஏன்னா அந்த ஆள் உலகத்தில் இருக்கக்கூடாத ஆள், இல்லாமல் போயிட்டாரு. இனிமேல் செத்த பிறகு பேச்சு என்ன பிறகு போகிட்டால் தான் போயிட்டார். எதனால சார் அவள் மேலே இவ்வளோ இருக்கு? அவரால் இந்த நாட்டுக்கு என்ன நன்மைன்னு கேட்குறேன். அவரால் இந்த நாட்டுக்கு என்ன மக்களுக்கு என்ன நன்மை, என்ன செய்தார்? ஏதாவது சொல்லுங்களேன், நீங்களா சொல்லுங்க, மீடியா தானே சொல்லுங்களேன். பெரியார் இதை செஞ்சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்றேன். ஏதாவது மாடல்னு சொல்றாங்களா சார்? திராவிட மாடல்னு சொல்றாங்க. அது அவங்க கட்சி மாடல், அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. பெரியார் மக்களுக்கு எந்த மக்களுக்கு என்ன செய்தார் அதை சொல்லுங்க. பெண்களுக்காக போராடினார். என்ன பெண்களுக்காக போராடினா? யாருக்கு? வளர்த்த பிள்ளைய கெட்டது பெண்களுக்கு போராடுறதா? நீங்க ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு அந்த பிள்ளைய தாலி கட்டுவீங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க எவ்வளோ பெரிய கொடுமை, அவ்வளவு மோசமானவ போய் நீங்க வந்து எப்படி நல்லவர்னு சொல்றீங்க? ஊரறிஞ்ச நாடறிஞ்ச உண்மையை சொல்றேன். திமுக காரங்களுக்கு தெரியாதா? கலைஞருக்கு தெரியாதா? அண்ணாவுக்கு தெரியாதா? ஆனா பெத்த பிள்ளைய கெட்டுக்கான்னு சொல்லி அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தானே. அவர் எப்படி ஒழுக்கமானவன் நல்ல முடிச்சு? அதான் பெண்கள் விடுதலையான்னு கேட்குறேன். பதில் சொல்லுங்க. அது தப்பு தானே? இல்லை, அந்த காலத்துல தான் அரசர்கள் தான் அடுத்த முன்னாடி சிலை எடுத்துட்டு அலைஞ்சான், அடுத்த பிள்ளை தூக்குவான். இதை அதே தானே பெரியார் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி நீங்கள் நல்ல ஒழுக்கமானவன் சொல்றீங்க? அப்போ அவரை போய் நீங்கள் பெண்களுக்காக வேண்டி பெண் உரிமை போராடணும்னு எப்படி பெண் உரிமை போராடின்னு சொல்றீங்க? எனக்கு புரியலை நீங்கள் சொல்றது. நாளைக்கு திமுக கூட்டணியில் இருந்தாலும் பெரியார் பற்றிய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கு. பெரியாருக்கு என்னுடைய அது சொந்த கருத்து, என்னுடைய கருத்து விளையாட போறது இல்லை. திமுக கூட்டணியில் இருந்தாண்டா எடிபி கூட்டில் இருந்தாண்ட எனக்கு பிடிக்கல, நான் பேசுறேன். அரசியலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னுடைய பண்பாடு, என்னுடைய நோக்காது. இதுக்கு அரசியலுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அரசியல் வேறு, தனிப்பட்ட ஒழுக்கம் என்பது தனிப்பட்ட ஒழுக்கத்தை தரங்கட்டவுன்னு பேசுறேன். அதுக்கு அரசியலை ஏன் கொண்டாடுறீங்க? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. நான் இப்படித்தான் இருப்பேன். அதுக்காண்டி நான் அந்த கட்சிக்கு போனா பெரியாரை பத்தி வாழ்த்துன்னு அவங்க சட்டத்தில் போட்டிருக்காங்களா? வாழ்த்துனா தான் என் கூட இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொன்னா அப்படி தேவையில்லைன்னு போயிடுவேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி சார் பார்த்துருப்பீங்களா? அஜித்குமார், அதான் கேட்கணும். அது நீங்க சொல்றது. அஜித்குமார் பார்த்துருப்பீங்கல்ல? இதுதான் நிலை. இதுக்கு மேல அப்படி சொல்லணும்னு தெரியல. காவல்துறையை கையை அவுத்து விட்டார்கள். நிறைய பொய் வழக்குகள் போடுறாங்க, நிறைய கிராமங்களில் பொய் வழக்குகள். கொடியை பிடிச்சிட்டு நிற்கான ஆம்பளை பொய்களை போடுறான், கொடியேற்றுறா பொய் வழக்கு போடுறான். இதெல்லாம் பொய் வழக்கு இல்லையா? இதை ஏன் அரசு கண்டிக்க மாட்டேங்குது எனக்கு புரியல. அஜித்குமார் என்ன தப்பு பண்ணா?
வண்டி அந்த பொம்பளைக்கு தள்ளலைங்கிறதுனால அவளை 500 ரூபா கொடுத்து மாட்டணுங்கிறதுனால ஒரு வெஞ்சன்ஸில் பொய் வழக்கு போடுறீங்கள. அவள் திருட்டு பட்டம் எப்படி கட்டலாம்? இந்த பொம்பளையே திருடுன்னு சொல்லி நிறைய தளத்தில் வருதா, சீட்டிங்னு போடுறாங்க. மாறன் வந்து கல்யாணம் பண்ண விட்டுட்டு ஓடி போயிட்டு அவனுக்கு 2 பொண்டாட்டி 3 புருஷன் 4 புருஷன் அவன் சொல்கிறான். அவளை ஏன் கைது பண்ணலை? இது கேள்வி. அவளை கைது பண்ணால் அவன் யார்கிட்ட பேசுனா அவளையும் கைது பண்ணணும். அவன் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த அதிகாரியை கைது பண்ணணும். இது சேனல் மாதிரி 4-5 பேர் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு பாவம் ஏவுகணை அடிக்க சொன்னால் அடித்தவனை பிடிச்சி உள்ளே போட்டான். அடித்த நாய்களாவது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அதிகாரி சொல்லானே இவனை போட்டு அடிக்கலாமான்னு யோசிக்கணும். அவனும் அப்பம் கூட பிறந்தாலும் அப்போ அம்மா பொண்டாட்டி பிள்ளை கூட இருந்தாலும் இல்லைமோ நாய் அந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்காங்க 5 பேர். அப்போ அந்த லெவலில் அவனை கொடூரமாக கொல்லணும்னா ஏதோ அதிகாரி சொல்ல செய்யறான். அந்த அதிகாரி யார்? ஏன் அரசுக்கு தெரியாதா? ஏன் அவனை கைது பண்ண ஒன்பாடு சிபிஐன்னு கொடுத்தா சரியாயிருமா? சிபிஐ தான் ஒன்றும் செய்யாது எல்லாருக்கும் தெரியுமே. எத்தனை வழக்கு சும்மா கிடக்கு. அப்போ நீ அவனை ஏன் கைது பண்ணலை? அந்த அதிகாரி யார்? ஏன் திமுக அரசு மறைக்குது? ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாரு? வருத்தம் தெரிவித்த முதலமைச்சர் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம்னா இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியா அது பரவாயில்ல, கரெக்டாக சட்டப்பரம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே அதிகாரிகள் ஏன் அவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க? பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே? இவங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்போ பழகிடாரு ஏவனை ஒன்றை விட்டுவிட்டு ஏவல்கள் போய் அடிச்சவனை பூரா உள்ள கிடக்கும் கொலை கேஸில். வெளியே வர மாட்டாங்க, கோர்ட்டு விடாது. கோர்ட்டு எப்படி சாத்தாங்குளம் கேஸில் விடாமன்னு வச்சிருக்காங்களோ இவரை அப்படியே வச்சு தண்டனை கொடுத்துருவாங்க. அவ்வளோ 5 குடும்பம் அழிஞ்சுது. அவங்களாவது சொல்லணும், இந்த அதிகாரி சொல்லி தான் நான் அடிச்சோம்னு சொல்லணும், ஒப்புது வாக்கணும். அவனை காப்பாற்றுக்கு இவனை சாக போறான். இதான் நடக்குது. 26ல் தாவேகா என்ட்ரி ஆகுது. தாவேகா பற்றி உங்களோட பார்வை, விஜய் பற்றி உங்களோட பார்வை. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன நேற்று மீடியாவில் பார்த்தேன், திமுகவுடன் கூட்டணியில் ஏடிஎம்கேவுடன் கூட்டணியில் நானே முதலமைச்சர் தான் எவன் அகரமாக இருக்கானோ அழிஞ்சு போவான். தன்னம்பிக்கை தானே சார்? தன்னம்பிக்கை அகம். தன்னம்பிக்கை என்பது வேறு, அகம் என்பது வேறு. இது அகம். அகத்தினால் அழிந்து வந்த அதிகம், வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம், தேர்தல் வரட்டுமே, அது வரைக்கும் விட்டு விடுப்போமே. இப்போதான் வந்திருக்காரு, பார்க்கலாம், யோசித்து பார்ப்போம். திமுக கூட்டணி கட்சிகள் விரிசல் வந்துச்சு, அது கூட்டணி கட்சிகள் இருந்து கட்சிகள் வெளியேறிடும், திமுக இது விசிக வெளியேறிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லினே இருக்காங்க. காங்கிரஸ் கூட வெளியேறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கூட்டணியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரசியல் கூட்டணியை வச்சு இப்ப முடிவு எடுக்க முடியாது. அந்த காலகட்டம், அந்த கால சூழ்நிலை 3 மாசம் இருக்கு. கடைசி 3 மாசம் தான் யாரு வெளியில வாரான், யார் உள்ள போறான், யாரோட யார் இணைகிறாங்க, அந்த காலகட்டத்தில் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு சொல்ல முடியாது. வதந்தி, இதெல்லாம் வதந்திகள். ஆளுக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள், அதை இது முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. 24ல் வந்து பாஜகவும் பாஜகவும் அதிமுக வந்து பிரிஞ்சு தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க. இனி எந்த காலத்துக்கும் பாஜக கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இப்போ ஜெல்லா இருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி சார் இருக்கும்? தொண்டர்கள்கிட்டே ஒரு உறவு ஏற்படுமா? அதான் சொல்றேன், அரசியல்ல தான் நிரந்தர எதிரி நண்பனும் இல்லைண்டி இல்லை. அதான் கான்செப்ட். அன்னைக்கு இல்லைன்னு சொன்னோம், நாங்கள் இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டோம். இல்லைன்னா தப்பு. அதுதான் அதிமுக அன்னைக்கு இல்லைன்னோ இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டோம். எப்பவுமே சேரமாட்டோம், உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்லுவீங்க, சேர்ந்துருவோம். அரசியலில் தான் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை. இந்த கான்செப்ட் தான் எல்லா அரசியலுக்கும் பொருந்தும். திமுகவும் சரி, அதிமுக சரி, காங்கிரஸ் சரி, விடுதலை சிறுத்தை சரி, தமிழக மக்கள் முன்னேற்றங்கள் எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். சரிங்க சார், இறுதியாக ஒரு கேள்வி. 26ல் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சார்? கூட்டணி ஆட்சினா இப்போ வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கூட்டணி ஆட்சினா கூட்டணியில் பங்கு அப்படி சொல்லுங்க. நிச்சயமா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த திராவிட கட்சியும் கூட்டணி கட்சிகளை அங்கீகாரம் கொடுப்பதில்லை, கொடுக்க மாட்டார்கள். இல்லைங்க சார், ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சதுன்னா அதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். இல்லை, அது வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, சாபக்கேடு. வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம், வாய்ப்பு இருந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி. ஓகேங்க சார். சரி, இப்போ ஒருவேளை நான் சொல்கிறேன், மேபி நீங்கள் விஜய் அவர்களோட கூட்டணி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவு தொகுதிகளை விஜய் அவர்கள் தரத்துக்கு ரெடியாக இருந்தாருன்னா உங்கள் கட்சி அங்கீகாரம் பெறும், வாக்குகள் பெறும், விஜய் கூட போகிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டு அப்போவே தேர்தல் காலகட்டத்தை சூழ்நிலையை பொறுத்து அரசியல் கூட்டணி அமையும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகேங்க சார், உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக மிக்க நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.